இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாருமா நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இன்னும் சொல்றா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஆமென் ஹalleluya. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. ஆமென். அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசுவே எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லிங்கனே உட்காருங்க பாப்போம். இயேசுவேன்னு சொல்லி இயேசுவே இயேசுவே சொல்லி உட்காருங்க. பேசாம இயேசுவே இயேசுவே பக்கத்தை பார்க்காத. இயேசுவே இயேசுவே சொல்லிட்டு உட்காருங்க. இயேசுவே முட்டிலாம் போய்டும் பாரு, முட்டி வலிலாம் போய்டும். ஆமென். அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இரண்டாவது முதல் பார்ட், முதல்ல உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. அந்த உறவில் தான் ரெண்டும் வரும். ஒன்று சரியா வாய்ப்பை பயன்படுத்து, ரெண்டு ஆண்டவரை அறிஞ்சிக்க. ஹalleluya. 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 நல்லா சொல்லுங்களேன். எல்லாம் பசி எடுத்துக்கிச்சா? எங்களுக்கு தான் கத்தி கத்தி பசி எடுக்கும். நீங்களே நல்லா தான் இருக்கிறீங்க. முகலாம் ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் 10 கோட்டிங் போட்டின்னு வந்துக்கிற. ஒரு சில முகத்தை பார்த்தா ஐயோ 10,000 ரூபாய் செலவாயிருங்க பொழுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ரெண்டாவது தயாரிக்கிற போது நீங்கள் நல்லா பிரியமானங்களே, திடீர்னு மாலை போட்டுக்கிட்டோ அல்லது திடீர்னு நோன்பு இருந்தோ திடீர்னு பண்ணோம் உங்களை தயாரிக்க முடியாது. அப்படிலாம் டக்கு டக்கு டக்குலாம் முடியாது. டக்கு டக்கு தயாரிக்க முடியாது. ஒரு சில பண்புகளை நீ வளர்த்தெடுத்தால் மட்டும்தான் உன்னை தயாரிக்க முடியும். அதில் தான் ஒன்று சொன்னேன், உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை நீ தக்க வச்சுக்கணும், நல்லா வளர்த்துக்கணும். அப்படின்னா வாய்ப்புகள் ஆண்டவர் நிறைய கொடுக்கிறார். கணவன் என்கிற வாய்ப்பை கொடுக்கிறார், மனைவி என்ற வாய்ப்பை கொடுத்துக்கிறார், பிள்ளைகள் என்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், உனக்கு தலைவர் என்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், பங்கு தந்தை என்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், சமுதாயத்தில் தலைவர் நிறைய வாய்ப்பை கொடுத்துக்கிறார். அந்த வாய்ப்பை நான் எப்படி எடுத்து செல்கிறேனோ அப்படித்தான் உனக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியா இருக்கும். ரெண்டாவது, அவரை அறிந்து கொள்ளாமல் அவர் பக்கம் போக முடியாது. இதை முதல்ல சொன்னேன்.
இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, உனக்கு கிடைக்கிற நல்ல நல்ல வாய்ப்புகளை, கொடைகளை, திறமைகளை ஆண்டவர் பக்கமாக செல்லணும் அப்படின்னா, இறைவனை எப்படி அறிந்திருக்கிறாயோ இது ரெண்டு பொறுத்து தான் உனக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும் இருக்கிற ஆன்மீக பயணம் சரியா போவோம், இல்ல போவாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் நல்ல அசை போடணும் அப்படின்னா இன்னும் நல்ல அசை போடுங்க. அந்த ரெண்டு இறை வார்த்தையை நீ அடிக்கடி சொல்லி தியானிச்சுட்டே இருந்து பார். அப்போ உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு என்னன்னு தெரியும். ஆமென். ரெண்டாவது, ஒரே ஒரு இறை வார்த்தையை சொல்லி நான் தியானிக்க அழைக்கிறேன். ஒரே ஒரு இறை வார்த்தை. நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. ஒரு இறை வார்த்தை, ரொம்ப முக்கியமான இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையில் எல்லாம் அடங்கி விடுகிறது. சீராக் ஞான புத்தகம் எடுக்கலாமா? சீராக் ஞான புத்தகத்தை எடுக்கலாமா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு, அடுத்தவர்களோடு இருக்கிற உறவுகள். நிறைய பேர் இங்கே சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறவங்க ஒரு 90% உட்காந்து இருப்ப, இல்லை ஒரு மனத்தாங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் பேசாமல் உட்காந்து இருப்ப. உறவுகள், உனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற உறவு சரியா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு இறை வார்த்தையை மட்டும் நீ தியானிங்களேன். இந்த திருவருகை காலத்தில் இந்த ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீ தியானிச்சு நல்லா உட்காந்து வீட்டில் போய் உட்காந்து, சாமி ரூம் இருக்குதா? சாமி ரூமு, சாமி ரூம் இருக்குதாமா? உங்கள் வீட்டில் சாமி ரூம் இருக்குதா? எப்படி இருக்கும்? பெருசாக இருக்குதா சின்னதாக இருக்குதா? பெருசாக இருக்குதா சின்னதாக இருக்குதா? சாமி ரூம்னா நானே தெரியல, என் முசரா வாங்கிக்கிறான், எனக்கு தான் முன்னாடி வந்து உட்காந்துணும், எனக்கு தெரில. நான் இதை பாப்பா கோச்சிக்காதண்ணா. ஏம்மா உங்கள்கிட்ட ப்ரேயர் ஹால் இருக்குதா? சின்னதா பெருசா? பெருசு. நீ டிவி பார்க்குற ஹாலு? டிவி இல்லையா? வெரி நைஸ்மா. உன்னை தூக்கி வடியோ மாதா பார்த்து உட்கார வச்சிடணும். வெரி குட், சூப்பர், சந்தோஷம், கோச்சிக்காதீங்க. ஏம்மா உங்கள் வீட்டில் ப்ரேயர் ஹால் இருக்கா? பெருசா சின்னதா? பெருசா. எத்தனை பேர் உட்காரலாம்? ஒரு 10 பேர் உட்காரலாம். நீ ஒரு ஹால் வச்சிருக்கிய, ஹால் அங்கே எத்தனை பேர் உட்காரலாம்? 10 பேரா? 10 அப்போ ஈக்குவலா? ஓகே. நானே பொதுவாக கேட்டேன், இவங்க ரெண்டு பேர் தான் கேட்கணுன்ட்டுலாம் வரல. முன்னே உட்காந்துச்சிங்க பாவம், யாரை பார்த்த பிள்ளைங்களோ, அதெல்லாம் கேட்டேன். பிரியமானங்களே, நீ பாரு, வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சில வீடுங்க, நான் சிட்டியில் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கும்போது, ஒரு சில அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது, அப்புறம் டீக்கனாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு இந்த சிட்டி பேரிஸ் எல்லாம் கொஞ்சம் பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் ப்ளஸ் பண்ண கூப்பிட்டானா போனேன்னு வச்சுக்கலேன், ஏம்மா இந்த ப்ரேயர் ஹாலுன்னு சொல்லுவாங்களே அது எங்கம்மா கீதா அப்படின்னு கேட்டா, சந்துவில் கூட்டுமாவோம். எங்கம்மா? அதோ தான் ஃபாதர். ஒரு 2 பேர் கூட நிற்க முடியாது, ஒரு 2 ஃபோட்டோ இருக்கும். அங்கே நின்று தந்தை மகன் தூயா நிற்கலாமா வேணாமா தான் அப்படின்றப்பலையே ஹால் இருக்கும். ஆனால் டிவி ஹால் பார்த்தீங்கன்னா சித்தி ரோஜா, என்னது ரோஜா, இன்னும் படம் நாடகம் வந்த நீங்களே சொல்றீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே, ஏன் நடிக்கிற ஃபாதர் நீங்க. பிரைஸ் லார்ட். எல்லாம் படம் பார்த்துக்கினே நல்லா டீ குடிச்சுக்கினே நல்லா கதை பேசுறது ஒரு ஹால், பெரிய ஹாலாக இருக்கும். நான் எல்லாரையும் சொல்லமா, இந்த ஆள் என்ன மட்டும் தான் சொல்கிறானோ, அது இருக்கிறவங்களுக்கு தான் குத்தணும், இல்லாதவங்களுக்கு நான் சொல்ல. அது போல் இருந்துச்சுன்னா, இது போல் இருந்துச்சுன்னா குத்தணும். ஹால் பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பயங்கர டிவி அப்படியே மேக்கப் அடிச்சு, மேக்கப் என்ன நல்லா டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. சாமி ஆள் யார் பற்ற பொல்லியோ ஒட்டை அடிச்சுக்கின்னு ஒரு போட்டோ வச்சுன்னு எப்போ நான் போய் மெழுகுதி கொளுத்திட்டு வரோம். சின்ன ஆளாக இருக்கும். அதுலேருந்து தெரியும் நீ உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. பிரியமான உண்மைதான் பிரியமான. கட்டடம் கட்டினா தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதில் கூட உன்னுடைய ஆன்மீக பயணம் தெரிஞ்சிடும். இப்போ அம்மா சொல்ல போகிற 10 பேர் 15 பேர் உட்காந்து கையை தட்டி துதிக்கிற அளவுக்கு ஹால் இருக்கணும். போய் நின்னுங்கண்ணா இப்படிலாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய பிரேயர் ஹால், ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சர்ச்சுக்கு நற்கருணை ஆண்டவர் தான் இதயம் என்றால், ஒவ்வொரு ஆலயத்துக்கும் நற்கருணை ஆண்டவர் தான் இதயம் என்றால், உன் வீட்டிற்கு பிரேயர் ஹால் தான் இதயம். அதனால நீ அமைத்து வைத்திருக்கிற இல்லத்தை வைத்து உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன என்று தெரிந்துவிடும். ஆண்டவருக்கு ஒரு சிக்கனமான ஒரு இடம், நீ நல்லா தூங்குறதுலாம் பப்பரப்பான ஒரு இடம். ஏங்க ஆண்டவரோடு நீ இணைந்துட்டுனா தமத்தூண்டு இடத்துல கூட சந்தோஷமா சூப்பராக ஏசி கூட இல்லாமல் ஃபேன் கூட இல்லாமல் ஜம்முன்னு தூக்கம் வரும். ஏனென்றால் நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறாய். ஆமென், 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 ஆமென். ஆக இப்போ அடுத்த வார்த்தைகள் போகலாமா? இவன் எதனா ஒன்று தொடங்கணும் அதிலே போயிடுறான், மேட்ருக்கு வர மாட்டேன்றான்னு நினைக்காத, வந்துடுவேன். சீராக் ஞான புத்தகத்தில் 25வது அதிகாரம் நல்லா மனசில் ஏற்று நல்லா வச்சுக்க. பெரியவங்கள, என் சொந்த பந்தங்கள், அப்பாக்களே,
தாத்தாக்களே, பாட்டிகளே, பெரியம்மாவே, பெரியப்பாவே, அக்காங்களே, தங்கச்சிங்களே, இந்த இறை வார்த்தையை தயவு செய்து அப்படியே நெத்தியில போட்டு ஒட்டிக்க, உன் கதவுல கூட ஒட்டிக்க. ரொம்ப முக்கியமானது, அழகான ஒரு வார்த்தை, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இறை வார்த்தை. வாசிங்க 1வது இறை வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார், என் மனதிற்கு பிடித்தவை 3. நல்லா கவனிங்க ப்ளீஸ், ப்ளீஸ், தயவு செய்து கவனிங்க. உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் அசை போடுங்க, கொஞ்சம் இன்னும் டீப்பா போங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர்களின் முன்னும் அழகு. அழகு 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 அழகு, தமிழ்நாடு அழகு, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகு. இங்கே கேட்டா போல இருக்குதா? கேட்கலையா? கேட்கலாம், சந்தோஷம், திட்ட மாட்டேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் மனதிற்கு பிடிச்சது, எனக்கு ஆண்டவர் மனசுக்கு பிடிச்சது 3. அது ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகு. அழகு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கல்யாணத்துக்கு போட்டு வரல மேக்கப்பு. நான் தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கோச்சிக்காதீங்கண்ணா, கோச்சிப்பீங்களா? கோச்சிக்காதீங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தேன், வந்து முன்ன பார்த்தா அப்படியே பார்த்து ஒரு பொண்ணு நான் இது முன்னாடி பார்த்துருக்குறேன், ஆனால் யாருன்னே தெரில. ஒரு வித்தியாசமாக வந்துக்குது. பையன் கூட பார்க்குறான், இது நான் பார்த்த பொண்ணு தானா இல்லை உண்மையான இது வேற யாரா? ஏன் அது அப்படியே மேக்கப் இல்லாமல் இருந்ததாலே கொஞ்சம் அழகாக தான் இருந்திருக்கும். போட்டு 10 கோட்டியும் போட்டுக்கணும், மூஞ்ச பேய் போல நிற்குது. இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்ல முடியல, ஏன்னா லிப்ஸ்டிக் எல்லாம் மேக்கப் போட்டுன்னு வாயை திறக்க முடியல. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஊமையாமா நீ? இல்லை ஃபாதர், வாயை திறக்க முடியல. நீ நினச்சின்னுக்கிற வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்குதே உடன் ஃபாதர் இருக்கட்டும் ஃபாதர். அதே போல் இந்த மண்ணுலகில் ஒரு தடவை தான் வாழ போகிற. ஏன் சண்டை, ஏன் பொல்லாப்பு பொச்சரிப்பு, எதுக்கு? ஏன் நம்ம ஆடம்பரங்களுக்கு ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். வருஷத்தில் இந்த வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்குது, இந்த ஆள் ஃபாதரையே மைக் வச்சு கத்தி கிடக்குறான், நீ கேட்குற. அதே போல் இந்த மண்ணுலகில் ஒரு முறை தான் வாழ போகிறோம், ஒரு முறை தான் வாழ போகிறோம். அது நல்லா வாழணும், அது அந்த மனநிலை வராது. அதுபோல தான் பல நேரங்களில் நம்ம எது அழகு, எது அழகு, எதுங்க அழகு சொல்லுங்க, இப்போ சொல்லுங்களேன். இந்த ஆள் எதனா வாய் தந்தா இடம் முழுக்கா பேச்சுவான், நமக்கு ஏன் வம்பு? எதுங்க அழகு? ஏங்க எதுக்கு அழகு? குழந்தைங்களை பார்த்து கேட்டேன், நீ சொல்லலாம். அழகு என்றால் என்ன தெரியுமா? அழகு என்னன்னு தெரியுமா? பலவகையான பெர்ஃப்யூம் போட்டுன்னு மேக்கப் பண்ணின்னு பட்டுடைய அணிந்துக்கின்னு டிப் டாப்பா கால் கூட மண்ணில் படாமல் தூசு மேலே படாமல் ஹாய் 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 என்று சொல்கிறோமே, அதுவா? இப்போ வாசிக்க போகிறோமே அதுவான்னு பாரு. ஒன்று ஆண்டவர் முன்னும் மனித முன்னும் அழகானது, அவைகள் உடன்பிறப்புகளிடையே காணப்படுகிற ஒற்றுமை. இருக்குதா? இருக்குதா? கேட்டுக்க. கூட பிறந்தவங்க ஒரு அடி நிலத்துக்கு சண்டை போட்டு சாவர அண்ணன் தம்பியில பார்க்க முடியுது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பவுனு நகை போட்டா தங்கச்சிக்காரி இன்னொரு தங்கச்சிக்காரி கோச்சிக்கிற ஒரு நிலம் இருக்கிறது. ஆமென். இருக்குதா? உடன்பிறப்புகளிடையே ஒற்றுமை இல்லைன்னா நீ அழகானவங்க கிடையாது. தயாரிக்கிற போது ஜஸ்ட் இதெல்லாம் வச்சு தயாரிங்க. சும்மா நான் திருவரைக்காலம் வந்துச்சு, மெழுகு திரி ஏத்து, ஸ்டாரை கட்டு, பெல்ல ஒழு, குடியில கட்டு, வகை வகையா சாப்பாடு போடு, சூப்பர் சூப்பர். அதுக்கு முன்னாடி கூட பிறந்தவங்கிட்ட ஒழுங்கா இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒழுங்கா இருக்கிறமா? நீ இல்லைனா கிறிஸ்மஸ் கொண்டாடாத ப்ளீஸ், பாவமாக மாறுகிறது. ப்ளீஸ் நீ கொண்டாடாத. உடன் பிறப்புகளை கூட பிறந்தவங்கிட்டயே நீ ஒற்றுமையா சந்தோஷமா இல்லைனா எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடி ஆசீர்வாதத்தை பெற போற? கமான், நெத்தில ஏத்து, நெத்தில ஏத்து, மண்டல ஏத்து. ஒன்று இதோட நின்றாத. எப்பாடா என் கூட பிறந்தவட்ட நல்லா தான் இருக்கிறேன், ஜாலி. அடுத்த 2 பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க.
அதை யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, உடன்பிறப்புகள் ஏற்படுகிற ஒற்றுமை இருக்குதா? இங்க இருக்கிறவங்க இல்லைனா இன்னைக்கு இந்த தியானம் முடிஞ்சு முதல்ல போயிட்டு நீ தப்பு செஞ்சியோ, இல்ல உங்க தம்பி தப்பு செஞ்சாங்களோ, இல்ல அக்கா தப்பு செஞ்சிச்சோ, உங்க தங்கச்சி தப்பு செஞ்சோ, ஃபர்ஸ்ட் கோ அண்ட் சே சாரி. அப்படி மனநிலை உனக்கு இல்லைன்னு வச்சுக்க, இறைவன் உன் உள்ளம் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஒண்ணு ஓகேங்களா? ஒண்ணு உடன்பிறப்பு இருக்கிறியா? நீ தியானத்துக்கு வந்து எது கத்துன்னு போறியோ இல்லையோ, இந்த ஒரு வார்த்தையாச்சும் கத்துன்னு போ. ஏன்னா அது எனக்கு சக்சஸ் தான் என் தியானத்துக்கு. ஆமென், ஆமென். ரெண்டாவது வாசிங்க, அடுத்து இருப்பவரோடு ஏற்படுகிற, அடுத்து இருப்பவர்னா யாருங்க? நாம அதைத்தான் நினைச்சுன்னு இருப்போம். அடுத்து இருப்பவர்னா யாரு பாப்பா? பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க தானே. அதான் தப்பு. அடுத்து இருப்பவர்கள் என்றால் உன் பகையாளிகள், தேவையில் இருப்பவர்கள். யார சொன்னாங்க? யாரு? ஓஹோ, அடியாத்தி, அவர் அண்ணன் சொல்றாப்பல. அன்பு செய்யறவங்க தான் அடுத்து இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறியா? பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுனாங்க, ஏய் நீயும் போக மாட்டேன்ற, ஏண்டி உன் பொண்ணு பார்த்து அந்த வீட்டை காலை வச்ச வெட்டிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு நமக்கும் சண்டை, அப்புறம் எகுரம் கொண்ட. ஆமென், ஆமென். அடுத்து இருப்பவர்னா அக்கம் பக்கத்தில் நீ கறி குழம்பு கொடுத்தனா அவங்க மீன் குழம்பு கொடுக்குறது, நீ கேசரி கொடுத்தனா அவங்க லட்டு கொடுக்குறது. அவங்க மட்டும் கிடையாது அடுத்து இருப்பவர்கள். உண்மையான அடுத்து இருப்பவர்கள் யாருன்னா, நீ வெறுப்பவர்கள், உன்னை வெறுக்கிறவர்கள். அடுத்து இருப்பவர் யார்? அவங்களோட இருக்கிற நட்பு என்ன? கேட்கணும், கேளுங்க, கேளுங்க. உன் பக்கத்தில் இருக்கிறவனா, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டயே எல்லாத்தையும் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுன்னு இருக்காத. நீ வெறுத்து வச்சிருக்கிறிய, நீ ஒதுக்கி வச்சுக்கிறிய, நீ சண்டை போட்டு வச்சுக்கிறிய. இப்படி போனா மூஞ்ச திருப்பின்னு போறிய. ஐயோ இந்த பொம்பளை வந்தா வயிறுலாம் எரியுது, எதுக்கு தான் வந்தோம் என்று வயிறு எரியுத. அவங்களாம் தான் உனக்கு அடுத்து இருப்பவர்கள். அவர்களிடையே ஏற்படுகிற நட்பு சரியாகுதா? எனக்கு நல்லா தான் பார்க்கிறேன், சூப்பராக தான் கீறேன். பிரியமானவர்களே, 1 யோவான் 2 இறைவார்த்தை சொல்கிறேன்னா, 2 இறைவார்த்தை மனசில் இதோட ஒத்து இருப்பது. 1 யோவான் 3:15, 1 யோவான் 4:20. என்ன வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 3:15, 1 யோவான் 4:20 வாசிங்க. 1 யோவான், நீ என்ன வாசிக்கிறீங்க? 3:15 வாசிங்க. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளி. எப்பா நான் சொல்லப்பா, நான் சொல்ல, பைபிள் இருந்தால் தொந்து பார்த்துக்க. தம் சகோதர சகோதரி வெறுப்பவர்கள் அனைவரும் கொலையாளி. 4:20 வாசிங்க. அதே 1 யோவான் 4:20. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பர் அனைவரும் பொய்யர். என்ன சத்தமா சொல்லுங்க, அந்த சவுண்ட் வரணும். பொய்யர். கொலையாளியா பொய்யரா? நீ, நான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஜோரா கரங்களை தட்டுங்க, நல்ல சத்தமா. நான் உண்மையை சொன்னா மனசு வலிக்குதா? கையை தட்ட மாட்டேன்ற. ஆமென், ஆமென். வேற வழி இல்லை. ஒரு சில விஷயங்களை காரசாரமாக சொல்லித்தாக வேண்டியதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். 3வது, இதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு தயாரிப்புக்கு நான் சொல்ல போகிறேன். அது சொல்லிட்டு போயிடலாண்ணா. கரெக்டாக தான் இருக்கும். சீக்கிரமாக முடிச்சிடாத ஃபாதர். கரெக்டான டைமில் ஃபாதர் சொன்னால் கரெக்டான டைமில் நான் முடிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசு வல்லவர். அடுத்து வாசிங்க. அடுத்த பாயிண்ட் 3வது பாயிண்ட். இல்லைம்மா அது இது அதில் சீராக் ஞான புத்தகத்தில் வாசிங்க. தங்களுக்குள் ஒன்றித்து வாழும் கணவனும் மனைவியும். இதில் எங்கன்னா அடிபட்டுருமா? நாங்கள் என்னம்மா பாதி பேர் எழுந்து போதுங்க, போங்க சீக்கிரம் போங்க,
உங்களை தான் எல்லாம் பார்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மூணாவது என்ன? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒன்றித்து வாழும் அந்த உறவு. பல நேரங்களில் பிடிக்காத புருஷன் கூட வாழ்ந்துக்கிறேன் ஃபாதர், நான் தலையை நீட்டிட்டேன், வேற வழி இல்லை. கடைசி வரை உண்மையாகவே அன்பு செய்யாமல் இறக்கிற கணவன் மனைவியினுடைய கதை, ஒரு சில கதைகள் நான் கேட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆளுக்காக நான் வாழறேன், இந்த பசங்களுக்காக தான் ஃபாதர் நான் இருக்கிறேன், வேற வழி. இது பல நேரங்களில் கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு சரியில்லாமல் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருக்குதா? உண்மையாகவே அன்பு செய்கிற ஒரு சில பேர்லாம் ஒரு கொஞ்ச நாளா ஏதோ நினைச்சுனா பேசாமையே சோத்தை தீக்காந்து வைக்கிறது. ஏய் உங்க அப்பா எத்துமா சொல்லு, இங்க வந்து ஏண்டே எத்துமா சொல்லு என்று பல நேரங்களில் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து பல நேரங்களில் நாம இப்படி இப்படி இழுத்துக்கின்னு இருக்கிறோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஜோர கரங்களை தட்டுங்க நல்லா. வெரி குட். பிரியமானவர்களே, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குதாப்பா. கணவன் மனைவிக்குள்ள இந்த நன்றி என்ற வார்த்தை அதிகமாக வராது, சாரி என்ற வார்த்தையே வராது, அப்ரிஷியேட் பண்ணுற குணமே இருக்காது. இந்த மூணும் இல்லாத கணவன் மனைவிக்குள்ள சத்தியமாக சண்டை தான் வரும். எப்பயாச்சு உன் கணவனுக்கோ மனைவிக்கு பார்த்து தேங்க்யூ சூப்பர் அப்படி சொல்லிக்கிறியான்னு யோசிச்சு பாரு. இப்போ கை தூக்காத, எனக்கு தெரிஞ்சிருக்க எல்லாரும் புழுவுறான் பாடுறியா, பொண்ணதே கிடையாது, என்னம்மா புழுவுறான், கையை தூக்குறான், எல்லாரும் முன்னாடியும் கையை தூக்கிட்டான். கையை தூக்காத, கேட்டுக்க. உனக்குள்ள உன் கணவன் மனைவிக்குள்ள நன்றி சொல்லியிருக்கிறியா எப்பயாச்சும்? தேங்க்யூ சூப்பர், நல்ல சாப்பாடு சமைச்சிருக்கிறேங்க, சமைச்சிருக்கிறடி சூப்பர். நீங்கள் எங்க எனக்கா என் பிள்ளைங்களுக்காகவும் நல்லா ஓடி ஓடி உழைச்சி பிஸ்னஸ் நிறைய பண்ணுறீங்க, கண்ணு முழிச்சு உழைக்கிறீங்க, தேங்க்யூங்க. இருந்துக்குதா? யோசித்து பாரு. பல நேரங்களில் புருஷங்காரன் நான் ஆம்பளை என் போன் அவளுக்கு போய் நான் எப்படி இப்படி விரப்பி நிற்கிறி பாரு, நீலாம் நல்ல கணவனே கிடையாது. உண்மை சொல்லிட்டாங்களா? வெறப்பா நிற்பான், நான் ஆம்பளை நான் போய் எப்படி பாதார் அவளு போட்டுச்சு. பிரியமானவர்களே, இது சரியானது அல்ல. நல்லது நினைச்சா நல்லது சொல்லு, தேங்க்யூ. தப்பு செஞ்சிட்டியா, நீ கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சாரி கேளு, என்ன குறைஞ்சிட போற? இதெல்லாம் தாங்க முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏசப்பாவை காணோம், சூசேப்பரும் அம்மா ஓடுறாங்க. ஏங்க உங்கூட தானே இருந்தா, அறிவு இல்லை, அம்மா கேட்கல, ஏண்டி உங்கூட தானே இருந்தா, அப்பா கேட்கல, சூசேப்பர் கேட்கல, வா ரெண்டு பேரும் போய் தேடுவான். ரெண்டு பேரும் போறாங்க, யாரும் யாரையும் குறை சொல்ல, யாரும் யார் மேலும் குறை சொல்லல, எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க. உனக்குள்ளும் உன் மனைவிக்குள்ளும் நன்றி என்ற வார்த்தையும் சாரி என்ற வார்த்தையும் நல்லது செய்தா வெரி குட் சூப்பர் அப்படி சொல்றது வராது. குறை சொல்றது தான் முதல் ஆளா இருப்பானாமா. கணவன் மனைவிக்குள்ள குறை சொல்லும், உன்னால தாண்டி காரணம், யோ உன்னால தான்யா. ஒரு நல்லது நினைச்சுன்னா என்னால தான் நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அது மட்டும் நெஞ்ச நிமித்தி நிற்போம் ரெண்டு பேருமே. குறைகள் வருகிற போது நம்ம அந்த நெஞ்சு நிமித்தி வரமாட்டோம். ஆமென். பாருங்க, அழகா சொல்றாரு. ஏன் இவ்வளவு டீப்பா சொல்றேன் அப்படின்னா, இந்த உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரியமான சொந்த பந்தங்களே, உனக்கு அடுத்து இருப்பவர்கள், உன் கூட பிறந்தவங்க, நீ கட்டினவங்க, நீ கழுத்தை நீட்டினது, ரெண்டு மூன்று உறவுகளும் ஒன்றிணைந்தால்தான் முதல் பாயிண்ட்டுக்கு நாம் ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ண தான் முடியும், போய் நுழைய முடியாது. அங்கே போய் ரீச் பண்ணலாம். யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? இப்போ ரீச் போய் நிற்கலாம், உள்ளெல்லாம் போக முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர். இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை சொல்லிட்டு அந்த பாட்டு பாடலான்னா உட்காந்து பாடலாம். கணவனும் மனைவியும் தூங்கின்னு இருந்தாங்களாம். ஓகே, ஒரு சில பேர் தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து சொல்லாத, கொஞ்சம் வாயை மூடி நிறுங்க, நான் சொல்லிக்கிறேன். என்ன முன்கிட்டே சொல்லிட வேண்டியதாகுது. எல்லாம் புதுசு புதுசு சொல்லித்துங்க. இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் செல்ஃபோனை தொட்டா லாக் எல்லாத்தையும் எடுத்துட்டுங்களா, எல்லாம் தெரிஞ்சுது அதுங்களுக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து சொல்லாத. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி தூங்கிட்டு இருக்கிற போது நல்லா கவனிக்கண்ணா, முறைச்சி பாருங்க, இதுக்கெல்லாம் நல்லா கவனிப்பீங்களே. கணவன் மனைவி தூங்கின்னு இருக்கிற போது
மனைவியுடைய செல்லுக்கு ஒரு பீம் பீம் ஒரு சவுண்டு வந்துச்சான். இவன் கணவன் எடுத்து பார்த்தானா, பார்த்து டென்ஷன் ஆகிட்டு அது எப்படி வரலாம் போட்டு செம்ம அடி அடிக்கிறா போல, போட்டு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சு வடிவேல் கத்துவான்ல, அடே வாடே பட்ட புள்ள வெளிய அப்படின்ற போல இவன் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகி போட்டு அடி 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 அடிக்கிறா போல. யாரா பொண்டாட்டியா என்ன, ஏதோ மெசேஜ் வந்துக்குது, ஏதோ பார்த்துருக்குறான், போட்டு செம்ம அடி அடிச்சு ஐயோயோ காப்பாத்துங்க 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 வெளியே ஓடாருது. வெளியும் போட்டு வான அப்படி மிதி மிதி மிதிக்கிறான். வந்து கூட எல்லாரும் கூட்டிட்டு கேட்குறாங்க, ஓ என்னையா இந்த நைட்டில் எவன் இவன் செல்லுக்கு பியூட்டிஃபுல்னு அனுப்பிச்சு விட்டது, அது எனக்கு தெரிஞ்சாகணும், அது எப்படி உன் செல்லுக்கு வரலாம், அது எப்படி உன் செல்லுக்கு வரலாம். ஒரே அடி அடிதான் பொண்டாட்டிக்காரியோ இரியா குடியா செல்லு வாங்கி பார்த்தா பேட்டரி ஃபுல்லுன்னு இருந்துக்குது. அந்த கூறுகட்ட குக்குரு பியூட்டிஃபுல்னு நினச்சிச்சு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இப்படி தான் சண்டை உள்ள வரும் கணவன் மனைவிக்குள்ள. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுக்கு ஒரு கதை சொன்னா, இன்னொரு கதை சொன்னா, குழந்தைக்கு பேர் வைக்கிற கதை சொல்லிக்கிறேன்னா, யாரெல்லாம் அந்த கதை ஞாபகம் இது? இந்த கணவன் மனைவின்றதால சொல்ல வேண்டியதாகுது. அதனால தான் இந்த பேர் வைக்கிற கதை தெரியுமா? பொண்டாட்டிக்காரி குழந்தை பிறந்துக்குது, அந்த குழந்தைக்கு பொண்டாட்டியுடைய அப்பா பேர் வைக்கணுமா, புருஷங்காரன் ஒரு அப்பா பேர் வைக்கணுமா, ஒரு சண்டை. இந்த பொண்ணு யோ எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும், இவன் யோ எப்படி என் அப்பா பேர் தான் வைக்கணும். எதிர்த்து வீட்டில்காரன் ஒருத்தன் வந்தான், வந்து யோ இன்னே சண்டை இல்லை யார் அப்பா பேர் வைக்கணும்னு ஒரு ஆசை. யோ உங்கள் அப்பா பேர் என்ன? கோபாலு. உங்கள் அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். அப்படியா கோபால ராமகிருஷ்ணன் வச்சுக்க சொல்லிட்டு போயிட்டான். இவர் ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை. யோ கோபாலு என் அப்பா பேர், கிருஷ்ணன் உன் அப்பா பேர், நடுவில் யார் யார் ராம? யோ யோ இங்கே வா வா இங்கே வா, என்ன ஏதோ பேர் வச்ச, இந்த கோபாலு கோபால் அவங்க அப்பா பேர், ராம கிருஷ்ணன் எங்கள் அப்பா பேர், நடுவில் ராம யார் யார்? என் அப்பா பேர் தான். கணவனும் மனைவியும் புரிஞ்சிக்காம தாம் தூன்னு கத்தி நின்றீங்கன்னு வச்சிங்களேன், இன்னொருத்தன் வந்து கும்மி வச்சு போடுவான். இதான் கணவன் மனைவிகளை ஒரு ஒன்றிப்பு இருக்குது பாரு, அது வந்து ரொம்ப முக்கியமானது பிரியமானங்களே, ரொம்ப 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 முக்கியமானது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவரே, உனக்கும் உன் மனைவிக்கும் உனக்கும் உறவுக்கும் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க உனக்கும் உன் கூட பிறந்தவங்களுக்கும் இருப்பதாக இருந்துச்சுன்னா நல்லா இருப்பேன். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சுனாலே பிரச்சனை தான் வரும். ஆமேன். உட்காந்து பாருங்களா, ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டு அடுத்த பாட்டு பாடலாமா? தெரியலையா? என்ன பாட்டு தெரியல? ஆமாம், ஓகே. பாவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயவென்னை கைவிடலை, வெறுங்கையாய் நான் திரும்பி வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஹெல்லோகே. இந்த அழகான ஒரு பாடல் கரங்களை தட்டி உற்சாகமா பாடி துதிப்போமா? எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எழுந்து பாருங்களா? ஓகே, கமான். எழுந்து நின்று முட்டி வலிக்குதா? எழுந்துருங்க, கமான், எழுந்துருப்போம் எல்லாரும். பசங்களாம் எப்போ நம்ம பிரேக் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்க, ஓடிடலான்னு பார்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை துதி பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. கரங்களை தட்டி எல்லாமே உற்சாகமாக பாடுவோமா? ஆமென், ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயவென்னை கைவிடலை. பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, ஹல்லேலூயா, உம் தயவென்னை கைவிடலை. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லாரும் வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹேய் எல்லோகே, ஹேய் எல்லோகே, ஹேய் எல்லோகே, உம்மை துதிப்பேன்.
எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. ஹல்லேலூயா. உம்தயவென்னை கைவிடல. கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவே ஆமென். ஹல்லேலூயா இயேசுவே ஆமென். நல்லா கை தட்டுங்க. ஆமென். கையை வலிக்கணும். ஓய் 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 ஜோரா. ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஆமென். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதி. கரங்களை தட்டி எல்லோகே 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 உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. இலமா இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கரங்களை தட்டி நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் இறை வார்த்தை தியானிக்கும்படியாக ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். ஆமென். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஆமென். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை கரத்தடி இலமா கரத்தடி ஜோரா ஜோரா கரத்தடி சத்தமா. உம்தயவென்னை இலமா இயேசுவே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். இலமா எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லும் ஆண்டவரே ஆண்டவரே திரும்பும் திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்புக்கு ஏற்ப உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை மீட்டருளும் என்னை மீட்டருளும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி அமருவோம். பிரியமானவர்களே ஒரே ஒரு சின்ன ஒரு பாட் உட்கார். பிரியமானவர்களே தந்தை மீண்டுமாக ஒரு இறை வார்த்தை அதனுடைய செய்தியும் பொருளையும் கொடுத்து நமக்கு அழைப்பார். பிறகு தயவு செய்து வெளியில் நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் அனைவரும் ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் அடுத்த சுகப்படுத்துகிற ஹீலிங் ப்ரேயருக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். எனவே வெளியில் யாரும் நிற்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்கள் இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மையே நாம் சுகப்படுத்த போகிறோம். ஆண்டவர் முன்பாக ஆண்டவர் நமக்கு தர இருக்கிற சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம்.
அழகாக இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாம் தயாரிக்க வேண்டும், காலை அறிந்திருக்கிறது, கழுதை தன் எஜமான் தீனி போடுகிற இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறது, இஸ்ரேல் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்கிற கடவுளுடைய இயக்கத்தின் வழியாக இன்றைக்கு இந்த திருவரை காலத்தில் நான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தொடர்ச்சியாக தந்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே அந்த இறைவார்த்தையுடைய வெளிச்சத்தில் இரண்டாவதான அவர் அழகாக அந்த சாலமோன் புத்தகத்தில் இருந்து சொன்ன சகோதரர்களுடைய ஒற்றுமை, உடன்பிறப்பு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அடுத்தவரோடு இருக்கக்கூடிய ஒற்றுமை, கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற ஒற்றுமை, இதெல்லாம் நாம் இந்த ஹீலிங் டைமில் நேரத்தில் சோதிக்க பார்க்குறோம். ஆண்டவர் அதை சுகப்படுத்த போகிறார். பிரிவா அதை ஒற்றுமை தரப்போகிறார், முறிவா ஒற்றுமை தரப்போகிறார், மனக்கசப்புகளா அதை எடுத்து போட இருக்கிறார். எனவே தந்தையோடு நாம் சேர்ந்து பயணிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசுவே நல்லவர். இன்னொரு முறை மட்டும் ஜோரா கரங்களை தட்டி ஆமென். இப்போ இந்த இறை வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதி முதலாய் இருந்தவர் ஒரு பாட்டு நான் சொல்லிடுறேன், ரெடி பண்ணி வச்சுங்க. ஆதி முதலாய் இருந்தவரே, இருப்பவரும் நீரே, அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே, இருப்பவர் நீரே, வருபவர் நீரே, வருபவரும் நீரே, என் கண்ணீரை துடைத்து என் மனபாரம் நீக்கி அன்போடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. மாரநாத்தா, வாரும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ வாரும் ஆண்டவரே தானே, வாரும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடணும், மலைகள் மேடுகள் எல்லாம் தகர்ந்திடணும் அப்படின்னு ஒரு ஆண்டவர் மெஸ்ஸி ஆண்டவர் வர வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டு கடைசியாக இந்த இறை வார்த்தை முடிஞ்சதுக்கு பாரு. அதனால் அந்த பாட்டு புது பாட்டு, அதனால் அவங்க சொல்லிடணுன்றதுக்காக சொன்னேன். கோச்சிக்காதீங்கன்னா, ஏன்னா கோச்சிக்கினீங்களா? கோச்சிக்கினா கோச்சிக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானங்களே, டமால் 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 ஒரு 7 இறை வார்த்தை நான் நறுக்கு நறுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். தாழம்பூருக்கு யாராவது வந்தீங்க? தாழம்பூருக்கு போன இது சனிக்கிழமை தாழம்பூருக்கு என்ன வந்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் தானா? 2-3 பேர். அவங்களுக்கெல்லாம் இந்த இறை வார்த்தை தெரிய வாய்ப்பு உண்டு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே போயிட்டேன். ஆராதனையில் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? ஆராதனையில் 7 இறை வார்த்தை சொன்ன ஞாபகம் தான். வந்தவங்க என்னம்மா எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குற? வந்தவங்களாம் கையை தூக்குனிய. ஒரு 7 இறை வார்த்தையை இந்த தயாரிப்புக்கு மிக சிறந்த ஒரு அழகான ஒரு பாயிண்ட்ஸ் அதெல்லாம். அதனால தான் அது மறுபடியும் சொல்லணும் ஒரு ஆசை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசு வல்லவர். நான் ஒரு 5 நிமிடங்கள் ஒரு 6 நிமிடத்திற்குள்ளாக இந்த 7 இறை வார்த்தை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க. என்ன ஓகே? ரெடியா? ரெடின்றவங்க கை தட்டு. 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, நீங்கள் தயவு செய்து இதை இப்போ கேட்டீங்கல்ல, உறவுகளோடு ஆண்டவரோடு எல்லாத்தையும் தயாரிக்கிற போது இதை ஆண்டவர் எனக்குள் கொடுத்திருக்கிறார், நான் இதை எப்படியாக பயன்படுத்த போகிறேன், தயாரிக்க போகிறேன் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தவங்களாம் ஞாபகம் இருக்கும், இல்லை எதுவுமே கேட்டுச்சுன்னா பரவாயில்ல. இதை டக்கு டக்கு டக்குன்னு போகலாம். பிரைஸ் தி லார்ட். நாம வாழைப்பழம் வச்சுன்னுக்கிற கொஞ்சம் கூட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:11 ஏன்னா வாசிக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனி. சூப்பர், அழகான ஒரு வார்த்தைகள் வாசிங்க. ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தை போல இருக்கட்டும். ஞாபகம் வருதாமா? இப்போ ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு வந்தவங்களுக்கு ஓகே. ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தையை போல இருக்கட்டும். அப்போதும் பாருங்க, உனக்கு ஆண்டவர் ஒரு கொடை கொடுத்திருக்கிறாரா? எல்லாருக்கும் என்னென்ன கொடை கொடுத்திருக்கிறார் உனக்கு தெரியும். ஒருத்தர் நல்லா பேசக்கூடிய கொடை, நல்லா பாடக்கூடிய கொடை, நடனம் ஆடக்கூடிய கொடை, நிறைய கொடைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கொடையை ஆண்டவரை போல செய்கிறேனா யோசிக்கணும். அவர் சொல்றார், ஆண்டவர் ஒரு பேசுகிற கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தையை போல இருக்கட்டும். இந்த நாட்களிலே
உனக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை பயன்படுத்துகிறாயா? எப்படி பயன்படுத்துகிறாய்? ஒன்று என் பங்குல கூட இந்த 50வது ஆண்டு பொன் விழா கொண்டாடுகிற போது நான் சொல்லிக்கிறேன் நிறைய இடங்கள்ல, இந்த டான்ஸ் ஆடுற பசங்கள்லாம் பரதநாட்டியம் ஆடும் தெரியுமா? இங்கெல்லாம் பரதநாட்டியம் என்ன ஆடுறீங்களா? பசங்களாம் இருப்பீங்களா? ஆடுவியா? அடியாத்தி. என் பசங்களுக்கு கூட ஒரு சில பசங்க நடனம் ஆட தெரியும். பிஷப் வராருமா, கொஞ்சம் வரவேற்பு நடனம் ஆடணும், கொஞ்சம் பரதநாட்டியம் ஆடுற பசங்க கொஞ்சம் ஆடுமா, அதுவும் போச்சிங் பேர் சீனு. ஐயோ ஃபாதர் எனக்கு ஆட தெரியாது. ஏங்க உனக்கு நடனம் ஆடுகிற கொடையை தானே கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். உன்னை அந்த கொடை இருக்கத்தால தான் உன்னை கேட்குறோம். என்ன ஏனோ கேட்க போகிறோம். இதான் எப்படி ஆண்டவர் சொல்கிறார், உன் பேசுகிற கொடை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அந்த பேச்சு கடவுளுடைய வார்த்தையை போல இருக்கணும். உனக்கு கோயில் டெக்கரேட் பண்ணுற திறமை இருக்குது, அது கொடை. ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு கொடை. அதை நீ பயன்படுத்துறியா? ஆண்டவருக்காக பயன்படுத்துறியா? ஆண்டவரை போல பயன்படுத்துகிறியா? உன் நாட்களில் உனக்கு நிறைய கொடைகள் இருக்கும். அந்த கொடைகளை உன் குடும்பத்துக்காக, சமுதாயத்துக்காக, ஆலயத்துக்காக, இங்க ஊருக்காக பயன்படுத்திருக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களில் உனக்கு இருக்கிற கொடை ஆண்டவரை போல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை போல. உனக்கு என்ன, யார் எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன என்று இருப்பவர்களே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கிற இடத்துல ஆண்டவர் தள்ளுவார். சிறந்த உதாரணம், ஒரு தாளந்து பெற்றவன். ஒரு தாளந்து பெற்றவனுக்கும் கொடை கொடுத்தார், 5 தாளந்துக்கும் கொடை கொடுத்தார், 3 தாளந்து கொடுத்தும் கொடை கொடுத்தார், 5 இன்னும் அழகா சம்பாரிச்சு 5 கொடுத்தான், 3 சம்பாரிச்சு இன்னும் 3 கொடுத்தான். ஒருத்தன் அப்படியே வச்சிருந்தான். உனக்கு ஒரு கொடை இருக்கிறது, அதை அப்படியே வச்சிருக்காத, பயன்படுத்து, நல்லதுக்காக பயன்படுத்து. அவன் அப்படியே தான் கொடுக்குறான். ஏசப்பா சந்தோஷப்படல, அப்பாடா என் பொருள் நீ பாதுகாத்திய, சந்தோஷப்படல, அந்த ஒரு பொருள் வச்சு நீ எப்படி சம்பாரிச்ச, இன்னும் எப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, வட்டிக்காச்சும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. ஆக உனக்கு ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏசப்பாவை போல செயல்படு. இந்த காலத்தில் செயல்படுறியா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சீக்கிரமா முடிச்சிடறேன். ரெண்டாவது நீதிமொழி புத்தகத்தில் 1:5, நீதிமொழி புத்தகத்தில் 1:5 அழகா சொல்கிறது, நான் வாசிக்கிறேன். ஞானம் உள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவார்கள். அறிவுரையை கேட்பது. திருச்சபையினுடைய அறிவுரை நீ கேட்கிறியா? திருச்சபையினுடைய அறிவுரையை கேட்கிறியா? கேட்கிறோமா இல்லையா? யோசிக்கணும். பல நேரங்களில் திருச்சபைன்னா என்னன்னு தெரியல, நாமனா என்னன்னு தெரியல, அறிவுரை சொன்னா மூஞ்ச திருப்பின்னு போயிடுறோம். இதான் நல்லது சொன்னா நீ என்ன சொல்றது திருப்பின்னு போயிடுறோம். ரெண்டாவது, நல்ல காரியங்கள், நல்ல அறிவுரைகள் ஒருவர் சொல்லுகிற போது ஏற்கிற மனப்பக்குவம் இருக்கிறதா? இருக்குதா? அப்பா அம்மா சொல்றது கேட்கறீங்களா? பெரியவங்க சொல்றது கேட்கறீங்களா? பொண்டாடி சொல்றது கேட்கறமா? புருஷனா சொல்றது கேட்கறமா? நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கேட்கிற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வேண்டும். ஒரு 4 எழுத்து படிச்சுட்டுனா நீ பெரிய ஆள் நினச்சிக்காதா? யோசிக்கணும். ஒரு 4 எழுத்து படிச்சுட்டா, மம்மி உனக்கு ஒன்றும் தெரியல மம்மி, பிஏ தான் இப்போ சேர்ந்துருக்கோம், பிஏ இல்லை பிஎஸ்சி தான் இப்போ சேர்ந்துருக்கோம், இது பெரிய டிகிரி படிக்கிறப்பல மம்மி உனக்கு ஒன்றும் தெரியல பக்கு. நீ அறிவுரையை கேட்கிற பக்குவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நல்லதை ஏற்றுக்கொள்ளாத மனசில் ஆண்டவர் இல்லை. ஆமென். இது ரொம்ப நேரம் போனால் எல்லாம் பாப்ப மாதிரி இப்போ சீக்கிரமாக முடிய மாட்டான் போலன்னு நினைப்பேன். மூன்றாவதாக எபேசியர் திருமுகம் 6வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை வாசிங்களேன். நான் வாசிவா நோட் பண்ணிக்க, இல்லை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:7 மனிதருக்காக அன்றி கடவுளுக்காக செய்வது போல வேலை செய்யி. மூக்கால் அழுதுகுனே வேலை செய்யாத. ஒரு சில பேர் மூக்கால் அழுதுகுனே செய்வான். நான் மட்டும்தான் செய்யணுமா, நான் மட்டும்தான் செய்யணுமா, மூக்காலே அழுவான். ஏங்க நீ கடவுளுக்காக செய்வது போல வேலை செய்யி. நான் கூட என் பங்குல இந்த பெருக்கிறதுக்கு இந்த பசங்களை கூப்பிடுவேன். ஏங்க இடம் கொஞ்சம் கிளீனா இல்லை, கொஞ்சம் பெருக்க வாங்கம்மான்னு கூப்பிடுவேன். அது மூக்கால இந்த ஆளுக்கு வேலையே இல்லை, சனி முச்சவன் பெருக்கத்துக்கே கூட்டின்னு இருப்பான். அப்படியே அழுதுகுனே வேலை செய்யுங்க. ஏசப்பா சொல்றார், மனிதருக்காக செய்வது போல அல்ல, இறைவனுக்காக செய்வது போல நல்ல மனசோட வேலை செய்யி. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க போறியா, வச்சக்கார வந்துட்டான் இதுக்கே சாப்பாடுக்கே வந்தான், நல்ல மனசோட சாப்பாடு கொடு. ஒரு ஏதாவது கொடுக்குறோமா, நல்ல மனசோட கொடுங்க. உதவி செய்யறியா, நல்ல மனசோட. தம்பட்டை அடிக்கக்கூடாது. தம்பட்டை அடிக்கிறோம். ஒருத்தவங்க டியூப்லைட் கொடுத்தாங்க, டியூப்லைட்டில் எல்லாம் இவர் கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு கடைசி எல்லாத்தையும் எழுதி ஒட்டிட்டு கடைசியில் லைட் எரிய மாட்டுது.
ஏன்னா அவ்வளோ அன்பளிப்பு பேர். இவர் கொடுத்தவர், இவர் ஸோ அட்ரஸு, இந்த நகர், இந்த தெரு எல்லாம் எழுதிட்டு டியூப்லைட் போட்டால் டியூப்லைட் எரிய காணாம். ஏன்னா அவ்வளோ பேர். மனிதருக்காக செய்வது போல செய்யாத, இறைவனுக்காக செய்வது போல செய்ய இந்த காலகட்டத்தில் ப்ளீஸ். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். 4வது சபை உரையாளர் 5:19. ஒன்று ஞாபகம் வச்சுக்க நல்லா, இதெல்லாம் ஞாபகம் வச்சு. சபை உரையாளர் 5:19 முடிச்சிடலாம். சபை 5:19 கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை தூய்த்து மகிழும் வாய்ப்பை அளிப்பாரானால் அவர் நன்றியோடு அந்த உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது கடவுள் கொடுத்திருக்கிற நன்கொடை. நீ வச்சிருக்கிறிய எல்லா பொருளும், ஏசியிலிருந்து கார்லேருந்து எல்லாம் வச்சுக்கிற தெரியுமா, அது உண்டு கிடையாது, நன்கொடை. நன்கொடை ஏசப்பா கொடுத்த நன்கொடை, உண்டு கிடையாது, எந்து கிடையாது. இதை வளர்த்துக்கணும் பிரியமானங்களே. எல்லாம் எந்து நானு எந்து ஏசப்பா கொடுத்த நன்கொடை, உனக்கு கொடுத்திருக்கிற நன்கொடை. அவர் சொல்றாரு, உனக்கு அவ்வளவு பெருஞ்செல்லும் கொடுத்திருக்கிறாங்கன்னா அதை வச்சு நீ சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அது ஆண்டவர் கொடுத்த கார் உண்டா? நீ வச்சிருக்க கார் உண்டா? நீ இப்போ பெரிய வீடு கட்டின உண்டா? யாருது? ஆண்டவர் கொடுத்த. இந்த மனநிலை யாருக்கு வருதோ பொருளை சேர்த்து குவிச்சு வச்சுக்க மாட்டாங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பாங்க. நீ வச்சுக்கிற ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த நன்கொடை. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். 5வது நீதிமொழி 13:18. நீதிமொழி 13:18. நீதிமொழி 13:18. நிறைய பேர் தூங்குறீங்க, கமான், சூப்பர். நிறைய பேர் ட்ரௌசி ஆயிட்டீங்க, கமான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். 13:18 அழகா சொல்கிறார், நல்ல உரையை புறக்கணிப்பவர் வறுமையும் இகழ்ச்சியையும் அடைவார்கள், கண்டிப்புரை ஏற்பவரோ புகழடைவார். உன் குறைகளை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் இந்த காலம். உன் குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம். குறைய சொன்னா ஏத்துக்க, குறைய சொன்னா ஒத்துக்க, தப்புன்னு சொன்னா ஒத்துக்க, தவறு செய்யாத சொன்னா ஏத்துக்க. இந்த குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நாம் தயாரிக்கிற போது இருக்க வேண்டும். நீ குறைகளை ஏத்துக்கல அப்படின்னா நீ நல்லதை நீ சேர்க்க மாட்டேன்றன்னு அர்த்தம். நீ குறைகளை ஏத்துக்கல அப்படின்னா நன்மைகளை உனக்குள்ள நீ அலோவ் பண்ணலன்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். என்ன சொல்றானோ அது அப்படி செய்யாதியா, தப்பியா, இது மட்டும் யோகியம். ஏங்க உன் புருஷன் ஏன் இப்படி பண்ணு, தப்பு தானே. உன் புருஷன் மட்டும் யோகியமா? ஏங்க உன் பொண்டாட்டி லபலபன்னு கத்திக்கிறா, உன் பொண்டாட்டி மட்டும் யோகியமா? குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ குறையை ஏத்துக்கல அப்படின்னா நல்லதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நல்லதை ஏத்துக்க மாட்டேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடைசி 2வது மத்தேயு நற்செய்தி 5:41. மத்தேயு நற்செய்தி 5:41 கடைசியா முடிச்சு அவ்வளவுதான். எவராவது உங்களை ஒரு கல் தொலை நடக்க சொன்னா நீங்க 2 கல் தொலை நடக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும். நீங்க இந்த காலகட்டத்தில் நீ 10 நிமிஷம் தான் ஜெபம் செய்யறேன்னா இந்த காலகட்டத்திலேருந்து நீ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 15 நிமிஷமாக சொன்னோம். இன்னும் கொஞ்சம் நீ உன்னதங்களுக்கு இதை பாடும் போது தான் பூசி வரேன்னு வச்சுக்க. அடுத்த தடவை தந்தை மகன் போடும்போது பூசி வந்துடணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இன்னும் கொஞ்சம். பல பேர் எங்கள் ஊரெல்லாம் வரும், பூசி வரும், வந்தோடனே மறையுறை வச்சுன்னு இருக்கும்போது ஒரு சில வரும், ஹே மறையுறை முஸ்டாண்டி பூசி முடிச்சு வாடி போகலாம். எஸ் எப்படா லேட்டாக வந்து நிற்கிறோம். ஏங்க இப்போ இதை தயாரிக்கிற போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுங்களேன். செய்யறதே செஞ்சுன்னு இருக்காத, குண்டு சைடில் குதிரை ஓட்டுன்னு இருக்காத. ஒரு ஜெபமாலை ஒரு 10 நிமிஷம் செய்யறியா, ஜெபமாலை இன்னொரு மறைவுண்மை சேர்த்து ஒரு 20 நிமிஷமா செய்யுங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்படியே இருக்கக்கூடாது, அதுலயே இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனோம். அதான் சொல்கிறார், உன்னை ஒரு கல் தொலை நடக்க சொன்னா நீ ஒரு 2 தலை நட போ. அப்படின்னா உன்னுடைய ஆன்மீக காரியங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன, நீ உன் ஆன்மீக காரியங்களில் இன்னும் கொஞ்சம் போன, நீ அப்படியா இருக்கக்கூடாது. நானா இப்போ ஒரு சின்ன உதாரணம், இன்ற காலகட்டத்தில் நான் 4 மறையின்மையும் சொல்கிறேன். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மறையின்மை தானே சொல்லுவோம். நான் ஜோமலை யாரும் சொல்கிறதே கிடையாதா? மறையுண்மை சொன்னால் எல்லாம் பேய் போல பார்க்குறியா? 4 மறையுண்மை நீ சொல்கிறேன். நான் தினமும் ஒரு மறையுண்மை சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வருஷத்துலேருந்து 4 மறையுண்மை சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் போகிறேன். ஒரு 1/2 hour ப்ரே பண்ணியிருந்தேன், இப்போ 1 மணி நேரமா. இதுதாங்க தயாரிப்பு.
இதுதான் தயாரிப்பு. சோமா வந்துச்சு, டிசம்பர் மாசம் வந்துச்சு, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களேன், கிறிஸ்மஸ் கேலண்டர் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வேற என்ன கிறிஸ்மஸ்? என்ன எக்ஸ்ட்ரா பண்ற? இந்த கிறிஸ்மஸ் என்ன எக்ஸ்ட்ரா பண்ண போற? இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போற? இதான் ரொம்ப முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தயாரிக்கிற போது ரொம்ப முக்கியமானது. இறுதியாக கடைசியாக நான் முதல் பாயிண்டோட இந்த பாயிண்ட் மறுபடியும் தொடங்குகிறேன், அதிலேயே முடிக்கிறேன். முதல் பாயிண்ட் தொடங்கின அதே பாயிண்ட்ல முடிக்கிறேன். வாசிக்கலாமா? கடைசியாக பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:22, யாக்கோபு 1:22. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாத்திக்காதீங்க, அதை வாழ்வாக்குகிறவர்களாகவும் இருங்கள். இதான் தியானம். புல் ஸ்டாப். போதுமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? போதுமா? போதாதா? ஏங்க தயவுசெய்து கிளம்புங்கன்றீங்களா? முதல்ல தொடங்கின அறிந்து கொள்வது. அதே போல இறை வார்த்தை கேட்கிறவர்களாக இருந்து மட்டும் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதை வாழ்வாக்குங்கள். அன்னைக்கு எசாயா 1:3 என்ன சொல்றோம்? காளைகள் அறிந்து கொள்கிறது, அது அறிந்து கொள்வது, நீ அறிந்துக்கவும் இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை. இப்போ இறைவார்த்தை கேட்கிறவர்களாக அறிந்து கொள்வர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதை புரிந்து வாழ்வாக்குறவர்களாகவும் மாறுங்கள். முதல்ல தொடங்கி கடைசி அதே போல் அதிலேயே முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எழுந்திருப்போமா? எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் குணமறிக்கை வழிபாட்டிற்குள் நுழைவோம். இயேசு ஆண்டவர் வல்லமையோடு இருக்கிறார். பிரியமான இந்த குணமறிக்கை வழிபாட்டில் நீங்கள் அழகாக ஆண்டவருடைய வல்லமையான செயல்பாடை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே ஆதி முதலாய் இருந்தவரே, இருப்பவரும் நீரே, அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்கிறவரே, இருப்பவர் நீரே, நிற்பவர் ஆண்டவரே, வல்லமையான தேவன் இருக்கிறார். ஆகவே வருபவரும் நீரே, இருந்தவராக இருந்து எங்களோடு வரப்போறீங்க. ஆண்டவரை நாளை எதிர்கொள்ள போகிறோம். ஆகவே சிறப்பாக ஜெபிப்போமா? கரங்களை தட்டி பாடுவோமா? வீட்டு தெரியலப்பா, நீ ஆரம்பிங்க. ஒரு பிச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏற்றி போடுங்க. ஆதி முதலாய் இருந்தவரே, இருப்பவரும் நீரே, அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே. ஆதி முதலாய் இருந்தவரே, இருப்பவரும் நீரே, அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனவாரம் நீக்க, அன்போடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. என்னை அன்போடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே, மீண்டும் வருபவரே. எல்லாருமாய் ஆதி முதலாய் இருந்தவரே, இருப்பவரும் நீரே, அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே. மடிமகள சேர்ந்து ஆதி முதலாய் இருந்தவரே, இருப்பவரும் நீரே, ஆமென், அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே. கரங்களை தட்டி ஆமென் இயேசுவே சொல்லி எல்லாருமாய் வாரும் ஆண்டவரே சொல்லுங்க. எனக்குள் வாங்கன்னு சொல்லுங்க, எனக்குள் இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள் இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக. ஏய் ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் ஈடாகுமா? 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் ஈடாகுமா? உமை போல நேசிக்க யாருண்டு உலகில்? படுவோமா? உமை போல நேசிக்க யாருண்டு உலகில்? என் பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே. என் பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே. மாரணாதா,
சீக்கிரம் வாருமையா மாரநாதா 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 சீக்கிரம் வாருமையா மாரநாதா மாரநாதா ஆதி முதலாய் இருந்தவரே இருப்பவரும் நீரே எல்லோருமாய் அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே வடிமாய் வடிமாய் ஆதி முதலாய் இருந்தவரே இருப்பவரும் நீரே அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே எல்லோருமாய் கரங்களை தட்டி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் உடைய உறவுகள் எல்லாருக்கும் ஒப்பு கொடுங்க. ஏசாண்டு கண்களை மூடி கரங்களை தட்டுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கரங்களை தட்டுங்க. உன மனசுக்குள்ள ஏசப்பா வராரு. கண்களை மூடி கரங்களை தட்டுங்க எல்லோருமா. ஆமென். இயேசுவே இறங்கி வாரும் இறங்கி வாரும் மாரநாதா ஆண்டவரே இறங்கி வாரும். ஹalleluya இயேசுவே ஆமென். கெட்டவனை போல் எல்லாராலும் முழுமையாய் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. உடையவனை போல் எல்லாராலும் முழுமையாய் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியதே. காலங்கள் உன் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன். என் காலங்கள் உன் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன். என் தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வின் எல்லாம் நீரே. என் தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே. மாரநாதா 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 சீக்கிரம் வாருமையா மாரநாதா 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 சீக்கிரம் வாருமையா மாரநாதா மாரநாதா ஆதி முதலாய் இருந்தவரே இருப்பவரும் நீரே அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே எல்லோருமாய் ஆதி முதலாய் இருந்தவரே இருப்பவரும் நீரே அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே. இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே. இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைத்து என் மனவாரம் நீக்க அன்போடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. என்னை அன்போடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. ஆதி முதலாய் இருந்தவரே இருப்பவரும் நீரே அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே. இளவரசி ஆதி முதலாய் இருந்தவரே இருப்பவரும் நீரே அதிமிகில்லாத ராஜ்யத்தை ஆளுமை செய்பவரே ஆளுமை செய்பவரே ஆளுமை செய்பவரே ஆளுமை செய்பவரே. எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பரிசுத்த தந்தையே என்று சொல்லி நாம் ஜெபித்து நற்கணி ஆண்டவன் நம்மை தேடி வரப்போகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? மூவொரு இறைவன் பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தை மகன் இயேசு கிறிஸ்து ஆவியானவரே எனக்குள் இறங்கி வாரும் ஆண்டவரே சொல்லாமா? ஆண்டவரே கடவுளாகி ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே புனிதப்படுத்துகிற தேவனே ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். எது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறவர். எளியோரை நேரிய வழியில் நடத்தி செல்கிறவர். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறவர். நமக்கும் அந்த உன்னதமான வழியை கற்றுத்தாரும் ஆண்டவரே சொல்லாமா? குணமளிக்கிற நேரத்தில் இயேசப்பா உடல் நோய்கள் மன நோய்கள் என்று இருக்கிறது. நோய்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. பாருங்க, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற
அவரை முழுமையாய் தெரிந்து கொள்ள, உறவுகளிலே பிளவுகள் எல்லாம் நீங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் அகல, எதிரிகளை பகையாளிகளை எல்லாம் அன்பு செய்ய, எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை கொடைகளை ஆண்டவருக்கென்று பயன்படுத்த, ஆண்டவர் மக்களுக்கென்று பயன்படுத்த, அறிவுரையை கேட்க, குறைகளை ஏற்றுக்கொள்ள, இன்னும் கொஞ்சம் என் ஆன்மீக வாழ்விலே நான் மேம்பட, ஆண்டவருடைய எல்லாவற்றையும் நன்கொடையாக நினைத்து எனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரே எனக்கு துணையாக இருந்த இறை வார்த்தையை நாங்கள் இன்றைய நாளிலே கேட்பதோடு மட்டும் இல்லாம அதை நாங்கள் வாழ்வாக்கிட, அதை நாங்கள் வாழ்ந்து காட்டிட, சுகம் பலன் எனக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே, சுகம் பலன் எனக்குள் பதியட்டும் ஆண்டவரே, இப்படி வல்லமையான ஆசீர் எனக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. எரேமியா சொல்வது போல, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலம் அடைவேன். ஆண்டவரே இயேசுவே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். எல்லா வகையான பாவங்களில் இருந்து நான் விடுதலை அடைய, எனக்குள் குடும்பத்தில் இருக்கிற தீய கட்டுகள் எல்லாம் அறுத்தெறிய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சொல்லாமா ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஹalleluya சொல்லி முத்திரையிடுவோமா? நம்ம இயேசு எல்லாரும் வாய் திறந்து ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. இரண்டு பாடல் சொல்லுங்க. ஹalleluya எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லலாமா? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லலாமா? சத்தமா இயேசுப்பா, இயேசுவே பரிவிரக்கம் உடையவரே, வல்லமையாய் இருக்கிறேன், என் வல்லமையை பொழிந்தருளும் ஆண்டவரே. சாமுவேலின் கடவுளே, எலிசாவின் கடவுளே, எசாயாவின் கடவுளே, தானியேல் கேளுங்க. உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் சொந்த பந்தங்களுக்காக கேளுங்க. ஹalleluya மாரநாதா ஓசன்னா சொல்லு. இயேசுவே இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே சுகமாய் எங்களை மாற்றுங்க சொல்லமா? ஹalleluya. கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிற உண்மையான அஞ்சி வாழ்கிற ஒரு பக்குவத்தை, இயேசப்பா நான் யாருக்கும் பயப்படக்கூடாது, உனக்கு மட்டும் தான் பயப்படணும் சொல்லுங்க. இயேசப்பா ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே 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 சுகம் தாரும் பலன் தாரும் ஆண்டவரே சொல்லி நாம் துதிப்போமா? சுகம் பலன் எனக்குள்ளே இறங்கி வரட்டும். ஆண்டவர் உங்களை தேடி வரப்போகிறார். சுகமான தேவன், வல்லமையான தேவன் நமக்குள் இறங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குணமளிக்கிற ஜெபத்திலே இணைந்த நாம் நம் ஆண்டவரை தொடப் போகிறோம். இயேசுவே சுகம் பலன் எனக்குள்ளே இறங்கி வாரும் என்ற ஒரு பாடலை பாடுகிற போது உன்னுடைய உடல் நோய்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க, தீராத நோய்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. நாம் ஏற்கனவே இந்த அழகான ஒரு பாடலை பாடி ஜெபித்திருக்கிறோம். நம்ம எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். சுகம் பலன் எனக்குள்ளே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் எலும்புகளை தொடுங்கன்னு சொல்லுங்க, என் நரம்புகளை தொடுங்கன்னு சொல்லுங்க. உனக்கு உடலில் எங்கே பிரச்சனை இருக்குதோ, பல நேரங்களில் என்ன நோயினே தெரியாமல் ஒரு சில இடங்கள் வலிக்கும். முதுகு வலிக்குது, ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் எதுவுமே இல்லை. தலை வலிக்குது, ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, அதையெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு தொடப்போகிறார். தொடட்டுமா? இயேசுவே சுகம் பலன் எனக்குள்ளே இறங்கி வாரும் என்று சொல்லி நாம் ஜெபித்து பாடுவோமா? எல்லோரும் நம் தலை மீது கரங்களை வைத்துக்கிட்டு உங்கள் தலை வழியாக உனக்குள் இருக்கிற அந்த இடத்தில் இருக்கிற நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாயட்டும் ஆண்டவரே, ஆவியானவரே இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நற்கருணை நாதரை நாம் மத்தியிலே கொண்டு வருவோம். முதல் செவ்வாய் அன்று நீங்கள் நின்று கொள்வது போல இரு புறங்களிலும் நின்று கொண்டு முடிந்தால் தொடலாம், இல்லை என்றால் நீங்கள் தூரமாக நின்று கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி செவிக்க, கூக்குரலிட, மன்றாட, உருக்கமாய் செவிக்க அன்போடு அழைக்கிறேன். தந்தை இங்கிருந்து நம்மை வழி நடத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் பாட தேவையில்லை. கரங்களை நீங்கள் தலை மீது வச்சுட்டா போதும். ஏசப்பா உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். ஆகவே இறங்கும் ஆண்டவரை சொல்லி ஜெபிப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே இறங்கி வாங்கன்னு சொல்லுங்கம்மா. ஆமென். இயேசுவே ஆண்டவர் வருகிறார். ஆண்டவரை தொடுவோம், ஆண்டவரை தொட்டு சுகம் பெறுவோம். நீங்கள் வருகிற போது மட்டும் கரங்களை எடுத்துட்டு நீங்க தொடுங்க. அதுவரையும் கரங்களை தலை மீது வச்சுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென்.
சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எல்லோருமா சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. கரங்களை தட்டி எல்லுமாய் சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வல்லமை பாய போகிறது. ஒப்பு கொடுங்க. எந்த நோயாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. உன் குடல், தோல், கணையம், இறப்பை, வயிறு, உன் சதை எல்லாவற்றிலுமே ஆண்டவர் இறங்குகிறார். ஆண்டவர் தொட்டு சொல்லுகிறார், ஏசப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா என் மீது இறங்குன்னு சொல்லுங்க. ஏசப்பா வல்லமையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா நன்மையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே ஹல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பேரால் இயேசுவின் இரத்தத்தினால் எல்லாரும் முத்திரையிடப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம், வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம், வல்லமை பாய்கின்றதே. குடல், தோல், கணையம், இறப்பை, வயிறு, சதையெங்கும் பாய்கின்றதே. குடல், தோல், கணையம், இறப்பை, வயிறு, சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே. ஹல்லேலூயா. இயேசுவே உங்க வார்த்தையால் சுகமானே. ஆமென். இயேசுவே உங்க தழும்புகளால் சுகமானே. இயேசுவே ஆமென். உங்க தயவினால் சுகமானே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. இறைவன் இறங்குகிறார். வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் சூடான ரத்தமே, விழாவிலிருந்து வருகிற தண்ணீரே, எல்லோரையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தினால் எல்லோரும் முத்திரையிடப்படுவார்களாக. வேண்டி வந்திருக்கிற ஜெபங்கள் எல்லாம் எல்லோருக்கும் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவே வல்லவரே, நாங்கள் வாழ வல்லமையை இறங்கி வருவாரே. இயேசுவே தேவனே, இயேசு கிறிஸ்துவே வல்லமையா இறங்கும் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை இறங்க போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முட்டு, ஈரல், மூட்டு, கை, கால், பிசுக்கள், வல்லமை பாய்கின்றதே. முட்டு, ஈரல், மூட்டு, கை, கால், பிசுக்கள், வல்லமை பாய்கின்றதே. எலும்பு, நரம்புகள், சிறு நீரகங்கள், சதையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு, நரம்புகள், சிறு நீரகங்கள், தலையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே.
சுகம் வேலன் எடக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. எல்லாருமாய் வல்லமை நதியாய் பரவி கரங்களை தட்டி பாடுவோமா? சுகம் வேலன் எடக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமென். இயேசுவா, ஹalleluya, praise the Lord. ஆமென், praise the Lord. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கரங்களை தட்டி உற்சாகமாக. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் ரத்தம் நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோள் கணையம் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோள் கணையம் இறப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். இயேசுவே 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 மாரநாதா. ஹல 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய், யெகோவா ரப்பா, யெகோவா ஈரே, எபினேசரே. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசப்பா இதுவரை காத்தீரே, என் பலவீனமான நேரங்களிலே இறங்கி வந்தவரே, மான்களைப் போல பலமாய் நடக்க செய்கிறவரே, உயர்ந்த தளங்களிலே என்னை உயர்த்தி பிடித்தவரே, ஆரணும் கோட்டையுமாக உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவரே. கரங்களை உயர்த்தி இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. நம்மை முத்தரையிடுவோமா எல்லோரும் சிலுவை அடையாளத்தினால் மூவர் இறைவின் பெயரால் நாம் நம்மையை முத்தரையிடுவோம். 3 முறை முத்தரையிடுவோம். இடது கரத்தை நம் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள், வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள். எப்பக்கும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாமல் இருக்க கிருபை மேல் கிருபை தந்து நாம் காலூன்றி நடக்க செய்ய
மான்கள் கால்களைப் போல பலமாய் ஓட, ஹalleluya, உயர்ந்த தலங்களில் நம்மை திடமாய் நடக்க செய்ய, ஹalleluya, நம்முடைய அரணாக, நம்முடைய கோட்டையாக, ஹalleluya, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற தேவன் ஹalleluya, இதோ இந்த மூவர் இறைவன் பெயரால் முத்திரையிடுகிறார். ஹalleluya. நாம் எல்லாரும் உங்களுக்கு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம், நாங்கள் இங்கே ஜெபம் செய்வோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும், தந்தை மகன் தூய ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக அப்படி நீ சொல்லுங்க. 3 முறை இல்லை, எவ்வளவு முறை வேணா பண்ணுங்க, ஆனால் குறைந்தது 3 முறையாவது உங்கள் முத்திரை செய்யலாமா? சத்தம் போட்டு சொல்லாமா? சத்தம் போட்டு சொல்லாமா? எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், நீங்க சொல்லிட்டே இருங்க, நீ போட்டுட்டே இருங்க. ஒடுங்கி நாங்க போனதில்லை, கிருப மேல் கிருப தந்து காலூன்றி நடக்க செய்தி, மான்கள் கால்களை போல பலமாய் ஓடச் செய்தீரே, உயர்ந்த தளங்களில் என்னை திடமாய் நடக்க செய்தீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. எல்லாருமாய் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. தந்தை மகன் தூய ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தினால் கிருபை இல்லாம வாழ தேறி போடுங்க சிலுவையிடம். தந்தை மகன் தூய ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தினால் ஆமென். முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் இரத்தத்தில் முத்திரையிடுவோமாக. ஆமென். இயேசுவே, உங்கள் கிருபையினால் நாங்கள் நிலைத்திட, வல்லமையாய் நாங்கள் மாறிட எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், என்னை நினைவு கூரும், எனக்கு உதவி அருளும். எனக்கு உதவி அருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், என்னை நினைவு கூரும், எனக்கு உதவி அருளும். எனக்கு உதவி அருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், என்னை நினைவு கூரும், எனக்கு உதவி அருளும். எனக்கு உதவி அருளும். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல முகத்தை பார்த்தா சந்தோஷமா இல்லாத போல இது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறலாம் பல்ல காமிச்சு கை தட்டுங்க. ஒரு சில பேர் பல்ல காமி பக்கத்துல பார்த்து கொஞ்சம் வெரி குட் தேங்க்யூ சொல்லுங்க எல்லாருக்கும். சூப்பர், நன்றி, காட் பிளஸ் யூ சொல்லுங்க எல்லாரும் திரும்பி. காட் பிளஸ் யூ, ஹalleluya, thank you Jesus, praise the Lord, ஆமென், thank you Jesus, hallelujah. இன்னொரு முறை ஜோரா கரங்களை தட்டி நன்றி, இயேசுவுக்கே நன்றி, ஆமென், இயேசுவுக்கே நன்றி, praise. இன்னொரு முறை ஜோரா இயேசுவுக்கே நன்றி, ஆமென், hallelujah, praise the Lord, thank you Jesus, praise the Lord, Praise the Lord, hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற அனைவரும் முழந்தால் படியிட்டு நம்முடைய மாண்பு கீதம் பாடி இறைவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் முழந்தால் படியிட்டு பாடுவோம். அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள்
மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அழிவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தமையவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் வலது கரங்களை உயர்த்தி இறைவன் தருகிற ஆசீர்வாதம் பெறுவோம். வலது கரங்களை உயர்த்தி நற்கருணையை பார்ப்போம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.